மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இயேசு கிறிஸ்து நாளை நம்மோடு பேசும்படியாக நாம் பேசப்பட்ட கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த நாள் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம். ஆதிகளை வார்த்தை இருந்து இந்த வார்த்தை முடி உங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தை திறந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்றது. அப்ப அதுக்கு மேல் வசனம் போட்டு பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப தேவன் இந்த பூமியில நீங்க ஏதோ தற்செயலாக பிறந்தவங்க அல்ல, ஏதோ அப்படிலாம் ஏதோ வானத்தை குறிச்சு அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஆமே. பிசாசுக்கு நல்லா தெரியும், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ தேவனால் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் உங்களை கொண்டு சில காரியங்களை இந்த பூமியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய பகுதிகளிலே ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்றதுக்கு ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டாரு, நான் ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவனா, ஏதோ பிறந்தேன், ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ போனேன், அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை குறித்ததான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் 2வது சொல்வது, குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொள்ளவர் மற்றவர் மேல யார் குற்றம் சாட்டுகிறவன்? அப்ப இந்த குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னா, தள்ளப்பட்ட விழுந்து போன தூதனாகிய இந்த பிசாசுகளை என்ன பண்றான்? அவன் குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறான் அவனுடைய பிள்ளைகள் மேலே. சோதரன் நீங்க பார்த்தனா அவங்க குறை சொல்றது, இவங்க குறை சொல்றது, அந்த குறை சொல்லிக்கிட்டே என்ன பண்றது, அவன் இந்த காரியங்களை செய்கிறது. இந்த குறை சொல்லி மனிதன் நல்ல ஆண்டவர் நேர்த்தியா நல்லா அழகாக படைத்தாரு. ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இப்படிதான் இந்த குறை சொல்லுகிற ஆவியை ஏவி விடுகிறதான சத்துருவின் கிரிகள் அவைகள் நிர்மூலமாக வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்துல, ஆண்டவர் இப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிற இந்த சாத்தான் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். யாராவது உங்களை குற்றம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க பலம் வேண்டும் விருப்பப்பட்டு போயிடாதீங்க. நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே உள்ள தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது கீழே பாருங்க, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே நீங்க கீழே வாசிங்கன்னா 34 சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரை எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்க நமக்காக வேண்டுதலும் செய்கிறார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 31ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அதுல இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்ப விரோதமாய் இந்த சத்துருவாகிய சாத்தான் உண்மையான தேவனை அறிந்து விடாதபடிக்கு, தேவனுக்கு நாம் இன்னும் முன்னேறி போகாதபடிக்கு நம்ம எந்த காரியத்தை சொல்லலாம், நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் வந்து ஐயோ இப்படி செஞ்சுட்டேமே சொல்லிட்டு மன உறுத்தலோடு கூட சரி நம்ம நல்லா பண்ண என்னாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சுட்டே இருப்பீங்க. அவரை சின்ன ஒரு தோல்வி காரியம் கண்ணு தோண்டு வருவோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில. நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, மோசை விட்டு பாருங்க, இந்த 7 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு அவன் இவ்வளவோ சோதரம் தேவனுடைய விசேஷித்த ஞானத்தை நடத்தி அற்புதமாக நடத்தினான். பாருங்க, மோசையே அவன் மலைக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிசாசு என்ன பண்றான், அந்த இடத்துல தர்க்கித்து என்ன பண்றான் பேசுன. யூதா எழுதுன அந்த நிறுவனத்தை பார்த்தா யூதா 1 பாருங்க, அதுல போட்டு பாருங்க, பயங்கரமா போட்டு பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க பாருங்க. யூதா 1:10, இவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை தூசிக்கிறார்கள், புத்தில்லாத மிருகத்தை போல சுபாவத்தின்படி தங்கள் தெரிந்து கொள்ளும் என்ன பண்றாங்க, தாங்களை கெடுத்து கொள்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, நீ அப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 9 சொல்லுது, பிரதான தூதனாகிய மீகாவில் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய்
குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல என்ன பண்றான்? மோசே என்ன பண்றான்? பிசாசு அந்த சரீரத்தை குற்றப்படுத்துறான். பாருங்க, பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில கடைசி வரைக்கும் நம்மளை எப்படியாவது நம்மளை பாவம் செய்யணும், எப்படியாவது தேவனுடைய பிரிக்க வைக்கணும், அவனுடைய முழு நோக்கமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை யாரு குற்றம் சொல்றாங்க, யாரு இப்படி பார்க்காதீங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? ஒரு பாஸ்டோட ஒரு பிசாசு விரட்டும் பொழுது, அவன் பிசாசு விரட்டும் பொழுது போகலாம், உடனே பிசாசு நீ அதை பண்ணுன இதை பண்ணுன அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா தடுக்க பார்த்துச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம், என்னடா அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு உடனே ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மேலே குற்றம் சாட்டுகிற பொல்லாத சாத்தனை அப்பால போன்னு சொன்னேன். அந்த ஆவி என்ன பண்ணுங்க, குற்றம் சாப்பிட்ட பிசாசு அவனை விட்டு வெளியே போனது சொல்லப்பட்டது. அதனால வாழ்க்கையில் எந்த குற்றப்படுத்துகிற சத்துருவின் கிரிகள் இருந்தால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட கிரிகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாக்க என் தேவன் வல்லமை உங்களுக்காக தம்முடைய தூதனை அன்றைக்கு மோசைக்கு அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் கூட உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் குற்றம் சாட்டை குறித்து நீங்க கவலைப்படாத, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சோதரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிற எந்த கிரிகளா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்திலே, ஊழியத்திலே ஆண்டவரை எல்லா குற்றப்படுத்துகிற ஆவிகளுக்கும் குற்றப்படுத்துகிற மனிதர்களுக்கும் விலக்கி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. யோபு எத்தனையோ பேர் குற்றம் சாட்டினாங்க, நீ அப்படி இருந்த இப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவரை உதட்டளவும் அவன் பாவம் செய்யவில்லை. அவன் தேவன் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவன் இரட்டத்தினே ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே இந்த நாளிலே கூட பிள்ளைகளை கொடுக்க ஆசீர்வதிப்பீராக. குற்றப்படுத்துகிற சத்துருவின் கிளைக்கு விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.